17 வயசுல கனடால ரிசர்வ்ல சேர்ந்தேன். எனக்குன்னு ஒரு இன்ஃபன்ட்ரி ரெஜிமெண்ட். ஒரு மெலிஞ்ச பலவீனமான பொண்ணுக்கு 90களின் ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அட்மினுக்கு மாறணும்னு நினைச்சேன். ஆனா ஜிஎம்டி முடிச்ச பிறகுதான் மாத்த முடியும்னு சொன்னாங்க. சரி, ஜிஎம்டி முடிச்சதும் என் இன்ஸ்ட்ரக்டர்களும் ஆபீசர்களும் ஒரு அறையில கூட்டிட்டு போய் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. 3 மாசம் யோசிச்சுட்டு வர சொன்னாங்க. 3 மாசம் கழிச்சு போனப்போ அந்த ஆபீசர் கூட இல்ல. என்னால எதுவும் பண்ண முடியல. அங்க இருந்த எல்லாரும் என்னைய பைத்தியக்காரி மாதிரி பார்த்தாங்க. என்னை வீணா நேரத்தை வீணாக்குறேன்னு சொன்னாங்க. என்னை அனுப்பி வைக்கணும்னு சொன்னாங்க. என்னை ரிக்ரூட் பண்ணின ஒரு ஃபேலோ வந்தான். எங்க வேலை பார்க்கிறேன்னு கேட்டான். ஜிஎம்டி பாஸ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சிச்சு. 3 மாசம் கழிச்சு என்னை டிஸ்ஹானரபிளா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம சிஇஓ ஆபீஸுக்கு கூட்டிட்டு போனாங்க. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மேல வழக்கு போட முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க என்னைய ஏமாத்தினாங்கன்னா கூட அவங்கள நான் தனிப்பட்ட முறையில் சார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு கமிஷன் போயிடும்னு சொன்னாங்க. ரொம்ப சோகமா இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க எதுவும் பண்ணலன்னு சொன்னாங்க. எனக்கு எந்த கவுன்சிலும் வேணாம்னு சொன்னாங்க. அங்கேயே தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் பொய்ன்னு தெரிஞ்சிச்சு. ரெகுலர் ஃபோர்ஸுக்கு போக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இல்ல, நான் என் பணத்தை எடுத்துட்டு வேற வேலைக்கு போயிட்டேன். அந்த வேலையில பெண்களையும் மெலிஞ்ச பொண்ணுகளையும் அவங்க வெறுத்தாங்க. கெர்மிட் தவளை மாதிரி ஆயுதம் எடுத்துக்கிட்டு நிக்கிற பொண்ணுங்க